உங்க குடும்பத்துல பிள்ளை இல்லாமல் போக கடவுள் என்று ஆமா மாடு போகடியாடிய பசுமாடு ஆமா ஆயிரம் பிராமணர்களுக்கு சாபத்தை கொடுத்தோம் பார்த்தார்கள் ஆயிரம் பிராமணர்களே ஆமா அனடா நகரா சிவசிவா சம்போ மகாதேவா அங்கவா சிவபெருமானே வடக்கிலான நாங்கள் பூந்தோட்டம் நல்ல வளமானது வச்சு உற்பத்தி செய்தோம் அந்த பூந்தோட்டத்தை வந்து நேரிடுகிறான நாங்கள் ஒரு கண்ணு விட்டுகிறார்களும் பார்க்கப்பட்டோம் அப்படி இருக்க அந்த கண்ணுவானது மறந்து படித்து விட்டது தாய் கசுவாகிய ராமதேவாகப்பட்டது எங்களுக்கு 1000 முட்டியை புள்ளெல்லாம போன சாபத்தை கொடுத்திருக்கிறார்கள் நான் என்னையா ஆண்டவா செய்ய என்று ஆண்டவனாகிய சிவபெருமானே ஆண்டவனாக என்னுடைய ஊழியன் குத்தி உள்ளொலிகளுக்கு உலகெல்லாம் யான் உனை தொடர்ந்தேன் சிக்கனவித்து எங்களிடம் தருவது சம்போ மகாதேவா காளிகாபலா கங்காதரா மாந்திர சோபனீல என்று சிவபெருமானை எப்படி என்றாங்க ஆதி சீலசங்கரா ஐயா உங்க சிவபெருமானுடைய பால நிரம்பவில்லை என்று ஒரு நந்தவனத்தை உண்டாக்கணும். ஆமா அந்த நந்தவனத்தில் தாமரையோ கண்டுகுட்டியோ மேலி இருக்குது சுவாமி. ஆமா பூந்தோட்ட 5 வீட்டிலே வருத்தப்பட்டு நாங்கள் 1000 பிராமண ஆளுக்கு ஒரு கல்லுட்டி கிடாசனம். கண்டுகுட்டி மாண்டி விட்டது. ஆமா தாமரை என்ன சொல்லுது? ஏ பிராமணர்களா என் பிள்ளையை எப்படி நீங்க சாதனிச்சீங்களோ அதே போல உங்க வீட்டிலேயே பிள்ளை இல்லாம போக கடவாய் அப்படின்னு 1000 வீட்டு சாபம் கொடுத்து சாமி. ஒருவேளை குடும்பத்தில் பிள்ளை பிறக்காவிட்டால் எங்களுக்கு எப்படி பிள்ளை பிறப்பது, கொடி வைப்பது, குணம் வைப்பது, நாட்டு ஆளுவது, எங்களுக்கு பின்னாடி உங்களை வந்து பூஜைப்படுவது யாரு? குழந்தை பாய்க்க வேண்டும் சுவாமி. அதனால உங்களுக்கு வேண்டுனேன் உங்க கோவில பூஜை செய்ய வேண்டும். எங்க வீட்டுல பிள்ளை உங்க கோவில் உங்க கோவில போட்டுறது யாரு? உங்க குப்பை தள்ளுறது யாரு? கோவில விலை கேட்கறது யாரு? வேலை செய்து யாரு? சாபத்தை மாற்றி மறுசாபம் கொடுக்க சுவாமி என்று கேட்கிறார்கள் 1000 பிராமணாட்களும். ஆத்தார் மரபுகளாகிய பரமேஸ்வரன், காமதேவனாகிய பசுமார்த்த பார்த்து அதே காமதேவன் இந்த கண்டு வாழப்பட்டதோ இடம் இருக்கிறது.
கண்ணுக்குட்டியை எழுப்பி தரேன். இந்த சாபத்தை மாற்றி மறுசாபம் கொடு என்று தெரிவிக்க சிவபெருமானாகப்பட்டவர் மாண்ட கண்ணுக்குட்டியை உயிரை எழுப்பி கொடுத்தார். கண்ணுவானது தாய்நாட்டோடு போய் சேர்ந்தது. ஆற்றா காமதேவனாகப்பட்ட வைஷ்ணவகாமுடைய பசு நீங்க 1000 பிராமணாக்கள் ஒன்று சேர்ந்து காவிரி ஆற்றங்களை சேர்ந்து சிவனை கோரி தவம் செய்தால் உங்க 1000 வீட்டுக்கும் ஒரே ஒரு பொட்ட புள்ள பிறக்கும். பெண் குழந்தையானது ஜனனமாக என்று தெரிவித்து கணேச மகாமுனியுடைய பசுவாகப்பட்டது. ஆனுலோகம் புறப்பட்டதும் இந்த வார்த்தையை சிறமே வாங்கிய காவிரி ஆற்றங்கரையில் சென்று 1000 பிராமணாக்கள் ஆண்டவனாகிய சிவனை வேண்டி நெற்றியிலே வெந்நீர் ஊதி வஞ்சாத்திரம் பூசி கழுத்திலே ருத்ராட்ச மணி மாலை அணிந்து தனக்கு முகமாக திரும்பி ஆண்டவனாகிய சிவனை வேண்டி எப்படி பூஜை பண்றாங்க? ஆண்டவா பெருமாளே ஆனந்தங்களோடு இருக்க கொங்கை மாமலரும் கொங்கையும் கும்பையும் குழந்துடன் நீங்கவே அணிந்து அப்பதும் கருகரியாக்கியே சிவனே இக்கரத்துறையாய் ஈஸ்வரியுடைய இச்சரிக்கேசாலிங்கரித்தில் இருக்கும் ஈசனே மாசில்லாமணிய பரம்பொருளாய பரமேஸ்வரா சம்போ அந்த கற்பைங்க இளைய கண்ணியை இளமச்சம்பளமாக பெண்களுக்கு விட்டிருந்தபடியால் அந்த இளமச்சம்பளத்தை சிவபெருமான் ஆகாய கந்தர்வம் வெளியில கொடுக்க ஆகாய கந்தர்வம் கொண்டு வந்து 1000 பிராமணனுக்கு மூத்த பிராமணர் அப்பா பட்டிருக்க இளவனுக்கு அப்பா கேட்கள் அப்பா பட்டிருக்க ராமானிய ஐயா இந்த இளமச்சம்பளத்தை 1000 பேர் சாப்பிட்டாலும் சரி நீங்க ஒருவர் சாப்பிட்டாலும் சரி உங்க 1000 வீட்டுக்கும் ஒரே ஒரு பெண் குழந்தை பிறக்கும் என்று சொல்லிவிட்டு கந்தர்வம் புறப்பட்டாரு. பார்த்தார்கள் 1000 பிராமணாக்கள் பூஜையை கலத்து போஜனம் முடித்து இல்லறமாகி கிரகம் வந்து மனைவியாகிய அன்னத்துளசி அம்மனை அழைத்து எல்லா பெண்களையும் அமர செய்தாங்க. உலகத்திலே பெரியானது ஒற்றுமை. இந்த இளமச்சம்பளத்தை 1000 பேர் சாப்பிட்டாலும் ஒரு பொட்டப்பள்ளதான் பிறக்க போகுது. ஒருவர் சாப்பிட்டாலும் ஒரு பொங்கதான் பிறக்க போகுது. இந்த இளமச்சம்பளத்தை 1000 பங்கிடலாமா அல்லது ஒருவர் சாப்பிடலாமா? அது 1000 பங்கிட்டா ஒரு கடுகளை கூட வராது, ஒரு எலுமிச்சங்கனி. ஆமா, அதனால அண்ணனும் அண்ணி நீங்க சாப்பிடுங்க. உங்க வீட்டுல பிள்ளை இருந்தீங்கன்னா எங்களுக்கு பங்கு உண்டு. ஆமா, நாங்களும் பிள்ளை பெற்று அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கா இருக்கும். அதனால நீங்களே சாப்பிடுங்க, உங்க பிள்ளை பிறந்தோம் என்று விழிக்க
அப்பா பட்டர் அந்த துளசியம்மா நீலமச்சம்பளத்தை உட்கொண்டு அந்த இரவு இரண்டாவது யாம வேளையில் அப்பா பட்டர் அந்த துளசியம்மா அங்க கூடி விளையாடு அதற்கு அன்னத்துளசியம்மனுடைய திருவயத்திலே கரு உருவானது உருவாகி அவருடைய மணிக்குழலானது வந்தது ராதங்காமணிக்கு முன்னே முக்கால் மணியாகிய நேரத்திற்குள்ளாக அன்னத்துளசியம்மனுடைய திருவயத்தில் இருந்து ஒரு பெண் குழந்தையே ஜனனமானதாம். பத்தியா நல்ல நேரத்துல பிறந்தாரா அல்லது கெட்ட நேரத்துல பிறந்தாரா பிறந்த குழந்தைக்கு என்ன பேர் நாமம் சுட்டலாம் என்று ஆயிரம் ராமலட்சணம் ஏக குருவாகிய ஜோசிக்காரர் அவங்க குலத்துக்கு ஒரு குருவாக்கியார். அந்த குருவாகிய பிராமண லட்சணம் நமஸ்காரவாய் நமஸ்காரவாய் நமஸ்காரம் நமஸ்காரம் நன்னாடுறா சாமியே எனக்கு ஒரு பிள்ளை பிறந்திருக்குங்க குடும்பம் நாசமாகணுமோ பிள்ளை பிறந்தது நாசமா போது ஏண்டா உலகத்துல பெண்மணிக்கு தான் கர்ப்பப்பையினுடைய சாரத்தை வச்சு ஆண்டாலும் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். பையன் மாட்டிக்கிறோ நீ அழிவுதானே எனக்கு புள்ள பிறந்து நானா கத்துக்கிட்டா எனக்கு ஒரு புள்ள பிறந்து போச்சு எனக்கு ஒரு புள்ள பிறந்து போச்சுக்கிறேன். நம்ம ஆத்துல ஒரு குழந்தை பிறந்தாவாய் ஆத்துல புள்ள பிறந்தா கண்ணியத்தை அடிச்சு போடுவான். நல்லா இருக்குது தூரம் இருக்குது ஆத்துனா நம்ம பிராமண பாஷையில வீட்டுக்கு பேரு ஆத்துன்னு சொல்லுவாங்க. சரி ஆத்துல புள்ள பிறந்ததுன்னா தண்ணி தண்ணி போடுகிறேன். எனக்கு குழந்தை பிறந்ததுன்னா என்ன ஆம்பளை புள்ள பிறந்ததுங்க. சாமி என் வழியே என் பொண்டாட்டிக்கு ஒரு குழந்தை பிறந்தது. திருவண்ணாமலை கோபுரம் கட்டிக்கோ மாம்பழ ஆசைப்பட்டா அந்த கோபுரத்துக்கு சுத்தி என்னாச்சு கைது போட சாப்பாடுல நிற்கிறா இருக்கு. ஒரு கும்பாபிஷேகம் ஒரு கல்யாணம் ஒரு வருடம் ஜாதகம் போனா ஒன்பது பூசணம் நிறைய நிறையா கிடைக்கும். அரிசி உப்பு மரம் போய் ஜாதிக்கே நிறையா கிடைக்கும். நீங்க யோசி பார்க்க வரேன் அடிப்பது மாட்டேங்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு 7 நாளைக்கு சாலைகளா சாமி மாரியம்மா
வேத பிரம்மராஜிய ஜோஷி யாரு ஜோஷி பகவாரு எதிரிய வந்தாரே கோதன் சொல்ல எதிரிய வந்தாரே நல்ல நேரத்துல புள்ள பிறந்திருக்கா கெட்ட நேரத்துல புள்ள பிறந்திருக்காங்க பார்க்கணும் ஐயா இங்கவா சொல்லுங்க சாமி கொச்சி நல்லா இருக்கு அதனால வேண்டி ஆமா அட்டே வர்த்தா வேலையே ஆமா நன்றா கடை நன்றி ஆமா என்ன யாரோட புள்ள பிறந்தது கரெக்டா மணி 6 மணி பொண்ணுச்சுவாய் 6 மணிக்கு பிறந்திருக்கு ஆமா ஆமா 6 மணிக்கு பிறந்தபடினால ஆமா 5 மணிக்கு பிறந்திருந்தாக்க ஸ்ரீகாலம் 6 மணிக்கு புள்ள பிறந்திருக்கு ஆமா 6 மணிக்கு பிறந்து புள்ள பிறந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஒரு கணக்குங்க ஆமா 1/2 மணி நேரம் ஒரு கணக்கு 5 மணிக்கு பிறந்திருந்தாக்க புருஷனாக 6 மணிக்கு பிறந்திருக்குது யூடியூப்ல போட வீடியோ எடுத்து அப்படின்னா ஸ்ரீகா பெண் ஓஹோ புருஷன்னா ஆணு சரி சாதம் இருக்குல்ல 1.5 மணி நேரத்துக்கு ஒரு காலம் ஏய் ஏய் அவர் இருக்க ஏய் இங்க வர்றா இருக்க பிள்ளை பிறந்த நேரமாக பண்றது உங்க வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு ஜாதகம் பார்க்க வந்திருக்கிறேன் ஆமா ஆமா ஒரு 500 ரூபாய் லட்சணை வை அது என்ன எப்போதும் குறுக்காலிக்கு வைக்கிறது குறுக்காலிக்கு வச்சுதான் உள்ளபடி உருவ கேட்கணும் அதனால 101 ரூபா வச்சிருக்கிறேங்க 101 ரூபா வச்சிருக்கேன் மீதி வச்சுதான் எங்க போய் அப்படியே போய் அப்புறம் வாங்கிக்கலாம் நாளதான் எப்பவுமே விடுவாங்க சாமி எங்க தாத்தாவும் உங்க தாத்தா வந்தாரு எங்க அப்பா உங்க அப்பா வந்தாரு இப்ப எனக்கு நீங்க வந்திருக்கிறீங்க அப்ப நம்ம குடும்பம் ஒண்ணு வேற தாயாப்புல கூட்டிட்டு இருக்கிறோம் ஆமா இதுல என்ன கணக்கு பாக்குறீங்க சரி இருக்கட்டும் பூஜை எல்லாரும் செஞ்சுப்பாங்க சாமி அதே போதும் ஆமா நான் வட்டமான வேண்டும்படியாக ஆனந்தம் உண்டாக வேண்டும் என்று என்று உன் வீட்டுல பிள்ளை பிறந்தது ஆமா ஆடி மாதம் மாதம் 6ஆம் தேதி தரிசனம் பஞ்சகிரி ஆமா கும்ப லட்சணம் கும்ப லட்சணத்துல குழந்தை பிறந்திருக்கு ஆமா இதுவோ ஸ்ரீகாலம் காலம் சுத்தமான பொட்டம்ல வாய் உட்காந்து கேட்டுவாங்க நான் கேட்கறேங்க பொண்டாட்டி அண்ணன் துளசி சாமி என்ன பண்றீங்க பொட்டம்ல சாமி நான் பயிர் போடும் போதே கடலை கரெக்டா போட்டாரு சாமியா ஏசவன் ஒன்னு மிதனரன் ரெண்டு கடகமோன் கூடே சிம்மால் நாலு துலாமன் தனுசார் மகரையேல் பரவாயில்லையே கும்பயத் ஆஹா கன்னி 9 பரவாயில்ல சிம்மம் 10 ஏன் அதுக்கு தான் 100 சொல்லில ஒரு வாத்தியாரு உள்ள பிறந்த நேரம் நேரம் பாப்பா பொட்டம்ல பிறந்திருக்குது ஆமா ஆமா பெருவாங்க இல்ல பிறந்த லட்சண ஆமா ஆதி மாதா ராஜேதி பஞ்சமிதி கும்பலக்கணத்துல பிறந்திருக்கிற அப்பா ஆமா அஞ்சலி கிரியில பிறந்தபடியால் உங்களை பஞ்சா பரகல்பா அரிப்பாய் உங்க லட்சணத்துல கோச்சாரம் பண்ணபடினால ஆமா கோச்சாரம் வந்திருக்குது உங்களுக்கே ஆகாதாமா சிவசிவா 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 ஆடி அரட்ட கோடி ஓயா உண்டு ஆமாங்க ஆடி மாதம் உள்ள பிறந்திருக்கு ஆமா ஆகா தனியாரம் நேரம் இந்த குழந்தை பிறந்த காலத்துல இங்க கொடி சுத்தி பிறந்திருக்கிறாரா ஓ அப்படின்னா சாமி கொடி சுத்தி பிறந்ததினால் சரி போட்டி வெற்றிக்காக அப்பா
பிறந்திருக்கிறாளா கண்ணு இவன் மாலை போட்டு பிறந்தனா மாளிகைக்காகாது நாளைக்கு இவன் கட்டிய போற மாமனுக்கும் ஆகாது அப்படி இருக்கு இந்த பிள்ளை பிறந்த காலத்துல உலகாரிகளின் சந்திரனோடு சனி சம்பந்தப்பட்டிருக்கிறாரு அப்படி சந்திரனும் சனியும் ஒன்று சேர்ந்து ஒரு கிரகத்துல இவருக்கு பெரிய பெரிய துன்பங்கள் வந்து சேரும் எட்ட பேர் எடுத்து தருவா இவளுக்கு திருடுதனமா கல்யாணம் நடக்குவாய் மகாதேவா என்னால இப்படி அவதூறுமான வார்த்தையா இருக்கு நான் சொல்றேன் ஜாதகம் சொல்லுது எல்லாமே ஆகாமேலமா இருக்கு நல்ல வார்த்தையை காணும் எரி மறுக்கண சாமி பந்தவனுக்கு வச்சது ஐந்து துணியும் நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாம் சரி கொஞ்சம் ஏதோ படிச்சுட்டு இருக்கு நம்ம எல்லாம் ஆமா அந்த இமயகிரி வாழும் முன்பே ஈசன்மாலும் இவரை கூறிட்டு ஒரு பாட ஜாதகத்தில் தோணுங்க படிக்கும் மகனாரிமனுக்கு தவப்புதலம் ஆகிய காஞ்சிபுரத்தில் வரக்கூடிய காமாட்சி மகன் காத்தவராயன் ஒரு பையன் பெண்ண இருக்கு வேலையில சிறுத்தனமா தாலி கட்டுவாங்க பிராமணத்துல பிள்ளை பிறந்து இருட்டு இருட்டு வேலையில திருத்தனமா எவ்வளவு தாலி கட்டுவானா நமக்கு எட்டுக்குமா இது சாமி பிள்ளை பொடிச்சுட்டு பிறந்திருக்கிறா ஆமா நாளை எட்டு பிறந்திருக்கிறா ஆமா மலர் தொழில் அமைச்சம் எனக்கு தொழில் நாங்க பார்த்தோம் ஒரு வெளியில அங்கரையும் வந்திருக்கோப்பா ஆமா ஒடி சுற்றி பிறந்திருக்கிறா மாலை போட்டுக்கிட்டு பிறந்திருக்கிறா ஆமா இப்பே கட்ட நேரத்துல பிள்ளையா பிறந்திருக்கிறதுனால அவ புலிகளை பிறக்கும் போது கையை பிறந்துடுங்க பெருமையா எங்கு எங்கு புற்றுகை போட நங்க பெருமையா தங்க எங்க பெருமரம் விளையாடத்தோட கையில பிறந்த வேண்ட முறையாக திருந்து போய் முப்பங்களுக்கு ஓமாந்தூர் சாலை நச்சாண்டி அள்ளிக்கு பானத்துவத்துக்கும் ஸ்ரீரங்கத்துக்கு கண்ணபுரத்துக்கும் நடுமையத்தில் இருக்கக்கூடிய 60 அடி உயரம் அந்த புத்தாங்கன்னு அந்த புத்தாங்க நில பல விதமான ஜாங்கியங்கள் எல்லாம் செய்து அந்த ஜாங்கிய முறைப்படி அதிக்கல் நில போட்டு நின்னா இவன் என்னைக்கு புல்லா பொண்ணா பிறந்தாலோ இவன் கூடவே வேங்க விளையாடப்பட்டது ஆமா அது கண்ணாமோ நல்லாவோ ஆகாயத்தை ஒட்டும்படியான அளவுக்கு கழிவரமாக இந்த பொன்ன நாளைக்கு ஒரு வேலை யாராவது இருக்குது
மரியாதையில தெரிஞ்சுக்கணுமா தாலியத்தை வந்தாம்மா வந்தால் ஐயோ கழுமறை ஏறும் ஆஹா நம்ம உயிர் போயிடும் போயிடும் அப்பே கட்ட கழுமரம் ஆமா பொண்ணு வேணாண்டி எவனும் இருக்கு அதுல தெரிஞ்சுக்கணுமா தாலியத்தை வரமாட்டான் ஆமா ஆமா ஐயோ அதனால வேண்டி ஆமா 16 வயது முடிந்த பிறகு செய்ய வேண்டிய சமயங்களை செய்து ஆமா உன் மகராஜ அதிகமானது ஆமா யாருக்கு நீ கொடுக்கணும் என்னமா இருக்கா அவளுக்கு கொடுத்துடலாம் அப்புறம் எனக்கு தெரிந்தால் கட்டி சமாதானமா இருக்கலாம் இதுக்கெல்லாம் சேமநாமம் வேணும் 16 வயது முடிந்த பிறகு நல்லது நடக்கும் நன்மை வந்து சேரும் என்று வேத குருவாகிய வேத பிராமணர் சொல்கிறாரும் இப்படி இருக்க இந்த பிள்ளையாகப்பட்டவர் ஆதிநாதாம் தேதி பஞ்சமி கும்பலக்கணத்தில் பிள்ளையாற்றுவதனால நீங்களோ ஆடியர்கள் இவனோ மாலை போட்டு பிறந்திருக்கிறான் குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறான்னு கேட்கிறீங்க குழந்தைக்கு ஆரிய மாயன் ஆயிரம் பிராமணர்களும் பக்தவன் பிராமணர்களுக்கு சந்தனம் சர்க்கரை பக்தவன் கொடுக்க போஜன மண்டலத்து கணக்கு போஜனா வெட்டி கொடுத்து அன்னத்துல செம்மன் அப்பா பற்று மலையோட 1000 பிராமணர்களையும் அழைத்து எப்பா பிராமணர்களா மூத்த பிள்ளை பிறக்க ஒரு பொட்ட பிள்ளை பிறந்தா அப்பா அம்மாவுடைய பெருமையா நிலநாட்ட வேண்டும் இக்காலத்துல யாராவது கூடையாவது ஓடிவிட்டாலும் வச்சுக்கோ செத்து சுடுகாடு போற வரையில இன்னாரு மகன் இன்னாருக்கு தங்கச்சி இன்னாருக்கு அக்கா ஓட்ட முடிச்சவோ ஓடுகாடி சாகரவழியில பேர் இருக்கும் இருக்கபடியா இது ஓடிட்டா கேட்டபடியா இது ஓடிட்டான்னு அவன் சுடுகாடு போய் இருக்கிற வரைக்கும் அந்த பேர்நாமம் மாறாது அதனால வேண்டி சரியாய் நம்ம பிறந்த கொண்டு ஆரியமாலைய 16 வயது குட்டின வரையிலே நம்ம ஆயிரங்காணி எல்லருக்கும் காரணம் பாரு எல்லருக்கும் கட்டகட்டி விதவிதமான தொட்டையெல்லாம் கட்டி ஆரியமாலைய போய் எங்க குடி புக வைக்கணும் ஆம்பளையா 2 பேர் காவல் பெண்களா 2 பேர் காவல் காவல்னா அப்படி சொல்ற வண்ணமா இருக்கு தம்பி லைட்டும் போட எடுக்கணும் அவங்களுக்கு 1000 பிராமணர்களே என்ன பண்றாங்க எல்லாருக்கும் அங்காடி வெட்டி கட்டி சைலண்ட் டான்ஸ் ஸ்பீக்கர்ல கட்டிட்டு ஆரியமால உள்ளாத குடிக்கிறதுக்கு கொள்ளும் குடிக்கிறதுக்கு தண்ணி கொள்ளும் ஆம்பளை ஆளுகள் கேட்காமல் பெண்கள் ஆளுகள் கேட்காமல் கிடைசூழ ஆரியமாலை சிறுமங்கிரி குழந்தையாகத்தானே அந்த ஆம்பளை
ஆயிரம் பேர் காவல், வாசலுக்கு வாசல் காவல். அப்படி நிற்காமல் காவலாக நிறுத்தி எங்கள் 1000 பேர் காவலுக்கு செங்கமலர் சொல்லக்கூடிய பெண்ணு 1000 பேருக்கு நீ தான் மூத்தவர். ஆமா ஆமா சாமி. உங்களுக்கு ஒரு மாதத்துக்கு 30 ரூபா சம்பளம். ஒரு மாசம் 30 ரூபா சம்பளம். உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு. ஒரு நாளைக்கு 1 ரூபா பிடித்தம். ஒரு மாசம் 30 ரூபாய் சம்பளம். சரி சம்பளம் ரைட்டு. 100 அவர் பின்னாடி அப்புறம் எங்க காசு உங்களை நான் 3 வேளை சாப்பாடு. பச்சரிசி சாதம், அரளிக்காய் கூட்டு, பசுமாட்டு நெய், காட்டஞ்சாட்டமா வலுகா கொடுக்கிறார் ஐயரு அப்படின்னு 1000 பேர் விளையாடுறீங்களே. நீங்க எல்லாம் ஆதார கார்டு எடுத்துக்கிட்டு ஆதார் கார்டு மெம்பரோட வந்திருக்கோம் சாமி. நீங்க 1000 பேரும் கல்யாணம் ஆனவதானே? கல்யாணம் ஆகி குழந்தை விட்டு பெற்றவதான். குடும்ப கட்டுப்பாடு பண்ணவரா பண்ணாதவரா? கட்டுமையாச்சுங்க. அந்த மாதிரி உள்ளவங்க எனக்கு வேலைக்கு வேணும். 2 பேரும் பொண்ணோட குடும்ப ஆபரேஷன் பண்ணிவிட்டாங்க. இப்படியாக ஆரியமாலய கோட்டையில் வைத்து செங்கமலம் என்று சொல்லக்கூடிய தாதி ஆரியமாலய கண்ணை இவை காப்பது உலகத்திற்கு வளர்ச்சி வரக்கூடிய காலத்தில் ஆரியமாலை 1 2 3 4 என கடந்து அறுவை விருவை மங்கை மறந்து என்று சொல்லக்கூடிய பல பக்குவகாலங்கள் எட்டப்பட்டிருக்கின்றால் இதை வரும்போது கண்ணை இமை காப்பதை போல 1000 ஓய்மார்களும் ஆரியமாலை கோட்டையில் எந்த விதமான கவலையின்றி சிறப்பான முறையில் வந்து வருகிறாராம் ஆரியமாலை. ஆரியமால கோட்டையில் ஆய்ந்தப்பால் கொள்கையில் உண்டு சீரஞ்சிறப்போடு வளர்ந்து வருகிறாள். இப்படி வரும்போது சித்திரை மாதம் அக்கினி நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்திலே சின்ன லக்குணம் பொருந்திய அந்நாளில் ஆரியமாலை ருதுவானால் அம்மன் சரி ஐட்டம் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் நோ குட்டி. அதாவது அசைவத்தை சாப்பிடக்கூடாது. காய்கறிகள் சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டாச்சு. வருக பக்குவமான காலத்தில் முதுபலனாகப்பட்டதை பெற்றால் முதுவான நேரம் சரியில்லை. சித்திர மாதம் முதற்கத்திரி சித்திர நட்சத்திரம் சிம்ம லக்குணம் சிம்மத்தான் கூட சேராத பிறந்ததோ கும்பலக்குணம் கும்பத்தான் கூட கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. மொழி உண்டு என்பதற்கு இணங்க ஆரியமாலயமாகப்பட்டவள். அப்படி ஆரியமால கோட்டையில் அவரை எக்காபால சூழ்ந்த வண்ணமாக கோட்டையில் சிறப்போடு வாழ்ந்து வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்றான். குப்பம் கலக்குவானாங்கூர்காலை மச்சாண்டி நல்லி குப்பம் ஆனக்குமரத்து ஸ்ரீரங்கத்துக்கு நன்னபுரத்துக்கு நடுமையத்தில் வளரக்கூடிய அந்த கழுமரமாகப்பட்டது வளர்ந்து கொண்டிருக்கிறது. இங்கு ஆரியமால வளர வளர அந்த கழுமரம் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இதுதான் ஆரியமாலயம்மனுடைய பிறப்பு சரித்திரம். ஆரியமால கோட்டையில சீரஞ்சிறப்போட வளர்ந்துட்டு இருக்கிறார். மேல மலையாள சின்னான் பிறந்த சரித்திரத்தை சொல்லுவேன் என்று நந்தியிலே அவராகப்பட்டவர்கள் மார்க்கண்டேய மக அமைவருக்கு தொழில்